السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1438 துல்காதா மாதம் 6ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் முஹ்சின் அல் காசிம் அவர்கள் அல்லாஹுடைய படைப்பு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஃபத்தகுல்லாஹ் இபாதல்லாஹ், அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை இந்நேரத்திலும் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்துவ மிக்கவன் எனும் பண்புகளுடன் வர்ணிக்கப்படுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகானவன், அவன் தன்னில் முழுமையானவன். அவனுடைய திருநாமங்கள், அவனது பண்புகள், அவனது செயல்களெல்லாம் முழுமையானதாக இருக்கின்றது. அவனுக்கு நிகராக உலகத்திலே யாரும் இல்லை, அவனுக்கு ஒப்பாக உலகத்திலே யாரும் இல்லை. அல்லாஹ் திருமறையிலே லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவுமே உலகத்திலே கிடையாது, அவன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய திருநாமங்களில் அல் ஹாலிக், அல் ஹல்லாக் என்ற பெயர்கள் அவனுக்கே உரிய பெயராக இருக்கின்றது. படைத்தல் என்பது அவனது செயலாகும், அவனது பண்பாகும். இந்த படைத்தல் என்னும் பண்பு அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை போன்று வெளிப்படையான எந்த படைப்பாளனையும் படைப்பாளனாக அறிவியலிலே நாம் காண முடியாது. எல்லா படைப்பினங்களுக்கும் அடிப்படையாக அல்லாஹ்வே இருக்கின்றான். அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹுடைய நாட்ட பிரகாரமே முடிவு பெறுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை படைத்து அதனுடைய முழுமையான அறிவை தன்னகத்தே வைத்திருக்கின்றான். இதனைத்தான் முன்னைய சமுதாயத்தினர்கள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன், அவர்கள் எதுவுமே இல்லாமல் படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களா படைப்பாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியாக கேட்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தை கேட்டபோது நான் அந்தரத்திலே பறப்பதை போன்று எனது உள்ளம் மாறிவிட்டது என்று ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தலிலே நுட்பமானவனாக இருக்கின்றான். அவனுக்கு நிகராக உலகத்திலே யாரும் இல்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சாதாரண ஒரு விடயத்தை படைப்பதற்கு முற்படுவார்களானால் அவர்களால் அது முடியாமல் போய்விடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பில் வல்லமை மிக்கவன், சக்தியுள்ளவன் என்பதை அல்லாஹுடைய படைப்பினங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. ஒரு ஈயை கூட, ஒரு கொசுவை கூட உலகத்தில் உள்ளவர்கள் அனைவர்களும் சேர்ந்து படைத்தாலும் அவர்களால் முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி லன் யக்லுகு ذுபாபன் வலவ் இஜ்தமஊ லஹ், உலகத்திலே உள்ளவர்கள் அனைவர்களும் சேர்ந்து ஒரு ஈயை, ஒரு கொசுவை படைப்பதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் படைப்பாளன், அவன் அறிவாற்றலுடையவனாக இருக்கின்றான். அதே போன்று அனைத்து படைப்பினங்களையும் அவன்தான் படைக்கின்றான். அவனது படைப்புக்கு எல்லை கிடையாது, அவனுக்கு நிகராக உலகத்திலே யாரும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடியதை தொடர்ந்து படைத்து கொண்டே இருக்கின்றான். அவன் நினைத்ததை செய்து கொண்டே இருக்கின்றான். அவன் நினைத்ததை உறுதியாக, அவனுக்கு நிகராக எவருமே உலகத்தில் செயலாற்ற முடியாதவாறு அவனது வல்லமையை நிரூபித்து கொண்டே இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுடைய
நடைமுறைகளையும் நிலைமைகளையும் என்னென்ன ஏற்பட போகின்றது என்பதையெல்லாம் அவனது கண்காணிப்பிலே அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் அவனது கட்டுப்பாட்டின் கீழால், தனது ஆட்சியின் கீழால் அவன் வைத்திருக்கின்றான். எது எங்கு எப்போது நடைபெறும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாத்திரமே முழுமையான அறிவுடையதாக அல்லாஹ் அதனை வைத்திருக்கின்றான். உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஞானத்தை, ஒரு நுட்பத்தை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே உள்ள பிரபஞ்சங்கள் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஆட்சியாளன், அவன்தான் படைப்பாளன் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்த்தால் அவனுடைய திருநாமங்கள், அவனது பண்புகளை எல்லாம் தெளிவாக நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றன. மேலும் அல்லாஹுடைய படைப்பினங்கள் அனைத்தும் நாம் பொதுவாக படைப்பினங்கள் அனைத்தையும் அல்லது தனித்தனியாக நாம் சிந்தித்து பார்ப்போமானால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் தகுதியானவன் என்பதை ஒவ்வொன்றும் நமக்கு பறைசாட்டக்கூடியதாக இருந்து கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும், உங்களது ரப்பை நீங்கள் வணங்குங்கள், அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள், லஅல்லக்கும் தத்தகூன், அவ்வாறு நீங்கள் வணங்குகின்ற போது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக மாறலாம் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, படைக்கப்பட்ட படைப்பினங்களுடைய முழுமையான நோக்கத்தை நாம் சீர்தூர்த்தி பார்ப்போமானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வணங்க வேண்டும், அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்பதை நிறுவ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை படைத்திருப்பதாக, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கக்கூடிய அனைத்து விடயங்களும் அது வழிகேட்டிலே தான் இருக்கின்றன. அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கப்படுகின்ற எல்லா செயல்களும், எல்லா செயல்பாடுகளும் வழிகேட்டிலே தான் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே கேட்கின்றான், அயுஷ்ரிகூன மா லா யஹ்லுகு ஷைஅன் வ ஹும் யுஹ்லகூன், அவர்கள் எதையுமே படைக்காத அந்த படைக்க சக்தியற்றவர்களுக்கா நீங்கள் இணை வைக்கின்றீர்கள், வஹும் யுஹ்லகூன், அவர்கள் எல்லாம் படைக்கப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே படைத்தவன் ஒருவன் இருக்க, படைக்கப்பட்ட எந்த வஸ்துவாக இருந்தாலும், எந்த சக்தியாக இருந்தாலும் அவைகள் வணங்கப்படுவதற்கு தகுதியற்றது என்பதை இந்த குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதே போன்று படைப்பினங்களை பற்றி சிந்திப்பது, அதனை ஆராய்வது, அதனை பற்றி பேசுவது நமக்கு ஒரு படிப்பினையாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கின்றன. மேலும் இந்த படைப்பினங்களை சிந்திப்பது அல்லாஹ் வல்லமை மிக்கவன், படைப்பாளன் உறுதியாளன், படைப்பாளன் மகிமை மிக்கவன் என்பதை திட்ட தெளிவாக நமக்கு வலியுறுத்துவதோடு நமது இறை விசுவாசத்தையும் நமது ஈமானையும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு காரணியாக இந்த படைப்பினங்களை பற்றி சிந்தித்தல் என்ற இந்த செயல் இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக வானங்கள் பூமிகள் அதே போன்று பகல் இரவு மாறி மாறி வருவதிலெல்லாம் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களுக்கு படிப்பினை இருப்பதாக அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு படைக்கப்பட்ட படைப்பினங்களில் எல்லாம் மிகவும் பிரமாண்டமான படைப்பாக அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அரிஷ் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது வல்லமையும் படைக்கும் சக்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னகத்தை அவன் ஆக்கி கொண்டிருப்பதை அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் ஹாலிகு குல்லி ஷை, எல்லா படைப்பினங்களையும் எல்லா வஸ்துக்களையும் படைத்தவன் உங்களது ரப் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹுடைய இந்த அர்ஷ் அல்லாஹ் மாத்திரமே அதனுடைய விசாலத்தன்மையும் அதனுடைய பிரம்மாண்டமான தன்மையையும் அல்லாஹுக்கு மாத்திரமே தெளிவான ஒரு விடயமாக இருக்கின்றது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் அதிபதி நான் என்பதாக அவன் புகழ்ந்து கூறியிருப்பதை பார்க்கலாம். ரப்புல் அர்ஷில் அதீம், அதே போன்று அதற்குரிய உரிமையாளன், அதற்குரிய அரசாளன் அவனே என்பதாக புகழ்ந்து கூறியிருப்பதை பார்க்கலாம். ரஃபீஉத் தரஜாத்தி துல் அர்ஷ். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உயர்வு மிக்கவன், உயர்ந்த அந்தஸ்துக்களை உடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற திருக்குர்ஆன் வசனங்கள் மூலமாக அனைத்து படைப்பினங்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதை நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய அர்ஷின் மகிமை கருதி, அதனுடைய கௌரவம் கருதி தன்னுடன் இணைத்து கூறியிருப்பதை பார்க்கலாம். துல் அர்ஷில் மஜீத், அந்த பிரமாண்டமான வலுப்பமிக்க அர்ஷ் உடையவன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமிகளை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இந்த அர்ஷ் இருக்கின்றது. அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றான், வஹுவல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம், வானங்கள் பூமிகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை 6 நாட்களில் படைத்தான். வகான அர்ஷுஹு அலல் மா, அதற்கு முன்னதாக தண்ணீரிலே அல்லாஹுடைய அர்ஷ் இருப்பதாக கூறிவிட்டு கூறுகின்றான், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, இவைகளெல்லாம் உங்களில் யார் அழகிய அமல்களை செய்து வருகின்றீர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக என்பதாக அல்லாஹ் திருமறையை குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுக்கு முன்னால் எதுவுமே இருக்கவில்லை, அல்லாஹ் மாத்திரம்தான் இருந்தான். அவனுடைய அர்ஷ் தண்ணீரிலே இருந்தது. அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள் பூமிகளை எல்லாம் படைத்து அதற்குரிய ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே எழுதி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக அல்லாஹு தஆலா அவனுடைய கலம் என்னும் எழுதுகோலை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே நடைபெறக்கூடிய எல்லா விதமான விடயங்களையும் அவனது ஏட்டிலே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான். வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான். வகான அர்ஷுஹு அலல் மா, அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய அர்ஷ் தண்ணீரின் மீது இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அர்ஷை பொறுத்தவரையிலே அர்ஷ் ஒரு மறைமுகமான விடயமாக இருக்கின்றது. உலகத்திலே நாம் அதனை பார்க்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய நிலைமைகளையும் பண்புகளையும் அதனுடைய அமைப்பையும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எவ்வாறு நபி அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்களோ அவ்வாறு நம்புவதன் மூலமாக நமது ஈமான், நமது இறை விசுவாசம் உறுதிப்படுவதற்கான ஒரு காரணியாக அது அமைந்திருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன அர்ஷஹு அலா ஸமாவாதிஹி, அதாவது வானங்களுக்கு மேலால் அர்ஷ் இருப்பதாக தங்களது விரல்களை அவர்கள் உதாரணமாக காட்டினார்கள். அதாவது வானங்கள் பூமிகளுக்கு மேலால் ஒரு குப்பா போன்று அர்ஷ் இருக்கும் என்பதாக நபி அவர்கள் ஒப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அவ்வளவு பிரமாண்டமானதாகத்தான் அர்ஷ் இருக்கின்றது. அதே போன்று அந்த அர்ஷுக்கு சில தூண்களும் சில பகுதிகளும் அமைந்திருப்பதை நாம் வரலாறுகளிலே நபி அவர்களுடைய போதனைகளிலே நாம் பார்க்கலாம். மேலும் இந்த அர்ஷ் வகான அர்ஷுஹு அலல் மா, படைப்பினங்கள் வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே அர்ஷ் தண்ணீரிலே இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமிகளை படைத்ததற்கு பின்னாலும் அந்த அர்ஷ் தண்ணீரின் மீது இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அர்ஷை பொறுத்தவரையிலே உலகத்திலே உள்ள படைப்பினங்களில் மிகவும் உயர்ந்த படைப்பாக, மிகவும் உயர்ந்த படைப்பினமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை ஒரு முகடாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதாவது ஒரு முகடாக, ஒரு கூரையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை அவனுக்கு அண்மையிலே வைத்திருக்கின்றான். அல்லாஹ் மனமானவன். அல்லாஹுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு அண்மையிலே இருக்கக்கூடியவர்கள் மிகவும் மனமானதாக சிறந்ததாகத்தான் இருக்கும் என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அல் அர்ஷு ஹுவ ஸக்ஃபுல் மக்லூகாத், அல்லாஹுடைய அர்ஷ்
படைப்பினங்கள் அனைத்துக்கும் ஒரு கூரையாக, ஒரு முகடாக இருக்கின்றது என்பதை இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அனைத்து படைப்பினங்களும், வானங்கள், பூமிகள், அவ்விரண்டுக்கும் இடையில் உள்ளவைகள் அனைத்துக்கும் மேலால் இந்த அரிஷ் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது வல்லமையால், அவனது சக்தியால் இவைகளை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றான். உலகத்திலே நடைபெறக்கூடிய அனைத்து விடயங்களும் அவனது அறிவுக்குட்பட்டதாகவே இருக்கின்றன. அவனுடைய அறிவுக்கு அப்பால் உலகத்திலே எதுவும் நடைபெற மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஸுல் அர்ஷில் மஜீத், கீர்த்தி மிக்க அரஷ் உடையவன் என்பதாக அல்லாஹு தாலா அரஷனுடைய அந்த மகிமையும் அதனுடைய பெருமதியையும் அல்லாஹ் கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ் அனைத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கின்றான். எனவே இந்த ஃபதஆல அல்லாஹுல் மலிகுல் ஹக், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் மலிகுல் ஹக், உண்மையான அரசன் அல்லாஹ் உயர்ந்து விட்டான். லா இலாஹ இல்லாஹு, வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. ஹுவ ரப்புல் அர்ஷில் கரீம், சங்கையான அரசுடைய ரப்பு என்பதாக அங்கே அரசை இணைத்து கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்களில் மிகவும் கனதியானது, மிகவும் பாரமானது, மிகவும் வெயிட்தன்மையை கொண்டது இந்த அர்ஷாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திக்ரை கூறி தந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. முஸ்லிமிலே பதியப்பட்ட இந்த ஹதீஸிலே வ ஸினத அர்ஷிஹி, அர்ஷுடைய நிறை என்பதாக நபி அவர்கள் கூறியிருப்பதை பற்றி இமாம் ஷேகுல் இஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற போது, ஃபஹாதா யுபையினு அன்ன ஸினத்தல் அர்ஷி அஸ்கலுல் அவுசான், இது அர்ஷுடைய நிறையை பற்றி நபி அவர்கள் கூறியிருப்பது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பினங்களிலே மிகவும் நிறையால் கனதியானது இந்த அர்ஷுடைய கனதி என்பதாக இமாம் அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அர்ஷுக்கு மேலால் ஒரு குர்சி இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் என்பதாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே இந்த அரிஷை சுமப்பதற்கு என்று 4 மலக்குமார்களை அல்லாஹ் பொறுப்பு சாட்டி இருக்கின்றான். அந்த வானவர்களோ, அந்த மலக்குமார்களோ அதனை சுமந்து கொண்டு தஸ்பீஹ் செய்தவர்களாக, அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, இறை விசுவாசிகளுக்கு பாவ மன்னிப்பு கோரியவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். மேலும் இந்த அரிசிக்கு சூழால் எத்தனையோ வானவர்கள் தினமும் சதாவும் திக்ரிலே, துஆவிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரிஷை படைத்தவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதை அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக நமக்கு எடுத்துரைத்து கூறியிருப்பதை பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்கத்துக்கு தகுதியானவன், படைப்பதற்கும் தகுதியானவன், அவனே தனித்துவமிக்கவன் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமையாக அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம், அல்லாஹ் வாகியவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அவன்தான் இந்த வலுப்பமிக்க, இந்த மகிமையான அரசுடைய ரப்பாக இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போது இது போன்ற திக்ருகளை, இந்த அரசுடைய நாமம் கூறப்படக்கூடிய திக்ருகளை நபி அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலேயே பதியப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் கூறுவார்கள், துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போது, கஷ்டங்கள் நீங்குவதற்காக அல்லாஹ்விடத்தில் இருக்கரமேந்தி கூறுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்பதாக நபி அவர்கள் பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று
இரத்த உறவுகள் எல்லாம் இந்த அரசுடன் பிணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. எவன் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கின்றானோ அவன் அல்லாஹ்வை சேர்ந்து நடக்கின்றான். எவன் அந்த இரத்த உறவுகளை துண்டித்து நடக்கின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை துண்டித்து நடப்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைத்துவிட்டு அவனது ஏட்டிலே எழுதுகின்றான், இன்ன ரஹ்மதி கலபத் கலபி, எனது அருள், எனது ரஹ்மத், எனது கோபத்தை விட எனது அருள் மிஞ்சிவிட்டது, அதிகரித்து விட்டது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இந்த அரிசியை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாளும் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அந்த அரிசிக்கு கீழால் சுஜூது செய்கின்றன, அல்லாஹ்வை வணங்குகின்றன என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்கென வகுத்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று கூறிவிட்டு, கால முஸ்தகர்ருஹா தஹ்தல் அர்ஷ், அவருடைய அதற்கென வகுக்கப்பட்ட பாதை என்பது அரிஷுக்கு கீழால் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த அரிஷ், இந்த பிரமாண்டமான அரிஷ் ஒரு சஹாபிக்காக, ஒரு நபித்தோழருக்காக நடுங்கியதாக நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த நபித்தோழரை பொறுத்தவரையிலே அவர்கள் இஸ்லாத்திலே ஒரு 6 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர் மூலமாக அவருடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். அவர் மரணிக்கின்ற போது 37 வயதுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய மரணத்துக்காக அரிஷே நடுங்கியதாக நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற போது அனைத்தும் அழிக்கப்படும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரிஷ் அழிக்கப்படாமல் நிரந்தரமாக இருப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனதாக்கி கொண்டிருக்கின்றான். எனவே வானங்கள் பூமிகள் எல்லாம் அவ்வாறு அழிக்கப்படுகின்ற போது இந்த அரிஷ் மாத்திரம் அழிக்கப்பட மாட்டாது என்பதுதான் அஹ்லு சுன்னா ஜமாஅத்துடைய தெளிவான கருத்தாக இருக்கின்றது. எனவே அந்த அரிஷ் அழிக்கப்படாமல் நிரந்தரமாக அல்லாஹ் தனதாக்கி கொள்வான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நாளை மறுமையிலே இந்த அரிஷை சுமப்பதற்காக 8 மலக்குமார்கள் அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பு சாட்டியிருக்கிறான். வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, அந்த நாளையிலே அரிஷை சுமப்பதற்காக 8 மலக்குமார்கள் சுமந்திருப்பார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமையிலே தீர்ப்பு வழங்கப்படுவதற்காக மக்கள் எல்லாம் இருக்கின்ற போது ஒவ்வொரு கூட்டத்தினர்களும் அவர்களுடைய நபிமார்களிடத்திலே சென்று மன்றாடுவார்கள். அனைவர்களும் ஒவ்வொரு காரணத்தை கூறி அவர்களை விட்டு விடுவார்கள். இறுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகின்ற போது நபி அவர்கள் அந்த அரிஷுக்கு கீழால் அல்லாஹ்வை சுஜூது செய்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அந்த நேரத்திலே யா முஹம்மத் என்று அழைக்கப்பட்டு இர்ஃபா ரஅஸக், உனது தலையை உயர்த்துவாயாக, நீ மன்றாட்டம் புரி, உனது மன்றாட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர்களுக்கு கூறப்படும். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே சூரியனெல்லாம் நமது தலைக்கு மேலால் மிகவும் அண்மித்த நிலையிலே இருக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரிஷுக்கு கீழால் 7 நபர்களுக்கு அவனது அருளால் நிழல் வழங்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் 7 கூட்டத்தினர்களுக்கு நிழல் வழங்குகின்றான். அதில் நீதமான அரசர், ஒரு வாலிபர், தனது வாலிப பருவத்தை அல்லாஹுடைய வணக்கத்திலே செலவு செய்தவர், அதே போன்று தனது உள்ளம் பள்ளியுடன் தொடர்புபட்ட ஒரு மனிதர், அடுத்ததாக 2 மனிதர்கள் அல்லாஹுக்காகவே நேசம் கொண்டு அல்லாஹுக்காகவே பிரிந்தவர்கள், மேலும் இன்னும் ஒரு மனிதர் அழகிய பெண், அவள் அழைத்தும் அல்லாஹை பயப்படுகின்றேன் என்று பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொண்ட மனிதன், இன்னும் ஒரு மனிதன் தனது வலது கரத்தால் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கரத்துக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக தர்மம் செய்த மனிதன், 7ஆவதாக
தனிமையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்து அவனது கண்கள் கண்ணீர் வடித்த கண்கள் இந்த 7 கூட்டத்தினர்களுக்கும் நாளைய மறுமையிலே அந்த பிரமாண்டமான அரசுக்கு கீழால் நிழல் வழங்குவதாக நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹுக்காக நேசம் கொண்டவர்கள் நாளைய மறுமையிலே அல்லாஹுடைய அரசுக்கு கீழால் நிழல் பெறுவார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை படைத்து அந்த சொர்க்கத்திலே பல உயர்நிலைகளை வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்திலே மிகவும் உயர்ந்த சொர்க்கமாக கருதப்படுவது ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கமாக இருக்கின்றது. அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு முகடாக இருக்கக்கூடியதுதான் அல்லாஹுடைய அரஷாக இருக்கின்றது. அதனால் தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டால் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை கேளுங்கள், அதுதான் சொர்க்கத்தின் மத்தியிலே இருக்கின்றது, சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கின்றது. அதனிலிருந்து தான் சுவர்க்க ஆறுகள் எல்லாம் சுவர்க்க ஆறுகள் அதிலிருந்து தான் புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதற்கு மேலால் அல்லாஹுடைய அர்ஷ் இருப்பதாக நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அர்ஷ் இவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும் என்றால் அதனை படைத்தவன், அதனை உருவாக்கியவன், அதனை நிர்வகிப்பவன் எவ்வளவு பொறுப்பாளனாக எவ்வளவு சக்தி உள்ளவனாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய கௌரவம், ஒரு முஸ்லிமுடைய அந்தஸ்து இதனை மறைமுகமாக விசுவாசம் கொள்வதிலே இருக்கின்றது. நாம் அரிசை பார்க்கவில்லை, ஆனால் மறைமுகமாக ஈமான் கொள்ளும் போது அவன் சங்கையானவனாக கருதப்படுகின்றான். அதனை உறுதியாக நம்புகின்ற போது, அதனை உறுதியாக விசுவாசிக்கின்ற போது அவனுடைய ஈமான், அவனுடைய இறை விசுவாசம் உறுதியான நிலையை அடைந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறைநேசனாக மாறுவதற்கு மறைமுகமானவைகளை ஈமான் கொள்வது ஒரு காரணம் என்பதை அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமானவற்றை ஈமான் கொள்வோர்களை பற்றி பல இடங்களிலே சிறப்பித்து கூறியிருப்பதையும் நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மறைமுகமானவற்றை ஈமான் கொள்வது, அல்லாஹுக்கு அஞ்சுவது, அவனை மகிமைப்படுத்துவதெல்லாம் நமது உள்ளம் அமைதி பெறுவதற்கும், நமது உள்ளம் விரிவாக்கம் பெறுவதற்கும், இம்மை மறுமையிலே ஈடேற்றமாக வாழ்வதற்கும் இவைகள் ஒரு காரணமாக இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்வானவன், படைப்பினங்களை படைத்து அவன் உயர்வான நிலையிலே இருக்கின்றான் என்பதை இயற்கையிலே அனைவர்களும் அறியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சிந்தித்து பார்ப்பவர்கள் எல்லாம் அல்லாஹ் உயர்வானவன், உயர்வு மிக்கவன் என்பதை தெளிவாக அவனது புத்தி அவனுக்கு தெளிவாக அவனுக்கு சாட்சியாக அமையும். அதே நேரத்திலே அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் எத்தனையோ அத்தாட்சிகளை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றன. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற போதும் அல்லாஹ் உயர்வானவன் என்பதை ஒப்பிப்பதற்கு 1000க்கு மேற்பட்ட அத்தாட்சிகள், ஆதாரங்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரிய பாணியில் அவனுக்கே உரிய அந்தஸ்தில் அந்த அர்ஷின் மீதால் அவன் இருக்கின்றான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அந்த அர்ஷின் மீது இருக்கின்றான் என்பதாக அவனுக்கே உரிய முறையில், அவனுக்கு சொந்தமான முறையில் அல்லாஹ் அவனுக்குரிய முறையிலே அரிசிலே இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இதனை அல்லாஹுடைய தூதரும் அவனது போதனைகளும் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கின்றன. நபி அவர்களுடைய மகிமை காரணமாக, நபி அவர்களுடைய அந்தஸ்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து அங்கிருந்து வானலோகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்தான். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து தான் நபி அவர்கள் வானலோகத்துக்கு விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது நபிமார்கள் மூலமாக கட்டப்பட்ட பள்ளி வாயிலாக இருக்கின்றது. முதலாவதாக அந்த பள்ளி வாயிலை முன்னோக்கி தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உலகத்திலே இரண்டாவதாக காபாவுக்கு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளி வாயிலாக இருக்கின்றன. மேலும் 3 பள்ளி வாயில்களுக்குத்தான் வணக்கத்தின் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளலாம். அந்த 3 பள்ளிகளில் ஒரு பள்ளியாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் திருமறையில் குறிப்பிட்டான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதனுக்கு சூழால் நாங்கள் அருள் புரிந்திருக்கின்றோம் என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் இந்த இடத்திலே தான் ஒன்று கூடுவார்கள், இந்த இடத்திலிருந்து தான் அனைத்து படைப்பினங்களும் எழுப்பப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாம் ஈமான் கொள்வது, அதனை நேசிப்பது, அன்பு கொள்வது அது மார்க்கமாகவும் இறை விசுவாசமாகவும் இருக்கின்றது. எனவே நபிமார்களுடைய பள்ளி வாயில்
அன்று முதல் ஆக்கிரமிக்கப்பட்டது முதல் இன்று வரை கவலைக்குரிய பல காட்சிகளையும் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அங்கே மக்களை தொழுவதற்கு வணக்கம் செய்வதற்கு தடையாக அங்கே ஆக்கிரமிப்பாளர்கள் அதற்கு தடையாக இருப்பதையும், எத்தனையோ இரத்தங்கள் ஓட்டப்படுவதையும், அங்கே வணக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு நோவினை செய்யப்படுவதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் பார்க்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் இந்த பள்ளி வாயிலை அந்த ஆக்கிரமிப்பாளர்களிலிருந்து மக்களுக்கு மீட்டுக் கொடுக்கலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். எப்போது நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி புரிகின்றீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தித்து படைப்பாளன் அல்லாஹ்வை முறையாக வணங்கி வழிபட்டு இஸ்லாமிய சேவைகள் செய்து அதன் வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.